ஸ்ரீமாத்ரே நமஹ. ஹர்ஷப்ரதாஹ விர்போக்த்ரி ஹார்தசந்தமசாபஹ ஹல்லீசலாஸ்ய சந்துஷ்டா ஹம்சமந்த்ரார்த்தரூபிணி ஹானோபாதான நிர்முக்தா ஹர்ஷிணி ஹரிசோதரி ஆஹாஹூஹூ முகஸ்துத்யா ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹய்யங்கவீன ஹ்ருதயா ஹரிகோபாருணாம்சுகா லகராக்ஷலத பூஜ்ய லயஸ்தித்யுத்பவேஸ்வரி லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா லாபாலாப விவர்ஜிதா லங்கேதராஜ்ஞா லாவண்யசாலினி லகுசித்திதா லாக்ஷரசசவர்ணாபா லக்ஷ்மணாக்ரஜ பூஜிதா லப்யேதரா லப்தபக்தி சுலபா லாங்கலாயுதா லக்னச்சாமரஹஸ்தஸ்ரீ சாரதா பரிவிஜிதா லஜ்ஜாபதசமாராத்ய லம்பட்டாலகுலேஸ்வரி லப்தமானா லப்தரச லப்தசம்பத்சமுன்னதிः ह्रीङ्कारिणी ह्रीङ्कारातिः ह्रीं मध्या ह्रीं शिखामणिः. 171வது நாமா ஹார்தசந்தம சாபஹா. ஹார்தசந்தம சாபஹா அப்படிங்கிறது 171வது நாமம். சந்தமசா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஷட்வைரி நம்ம மனசுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஷட்வைரி 6 விதமான எதிரிகள் ஷட்வைரின்னு இருக்கு நம்ம ஹிருதயத்துல. நம்மளுக்கே தெரியாம நம்ம அதை தெரிஞ்சு உள்ள வச்சுக்கிறோமான்னா இல்ல, தெரியாம இருக்கு. காம, குரோத, லோப, மோட்சம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற அந்த 6 எதிரிகளும் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய, இப்ப அது ஒரு இருட்டு. வைரினாலே என்ன? எதிரி. அந்த எதிரிங்கிறது என்ன? எதிரின்றது இருட்டு. அந்த இருட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அது போய் நமக்கு வெளிச்சம் வரணும். அது எப்படி இருக்கு? அந்த இருட்டுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அடர்த்தியா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு. திக்கா இருக்கிற அந்த இருட்டு ஹதஹா அப்படின்னு போக்கடிப்பவள். அத போக்கடிப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஹார்த சந்தமசாபஹா. ஹார்தனா ஹதஹா அப்படின்னு எடுத்துக்கணும். ஹதகனா அதை போக்கடிப்பவள். அப்ப எப்படி போக்கடிப்பாவ அப்படின்னா, அவளை நாம உபாசனை பண்ணினால் அப்படின்னா, அவ காலை பிடிச்சுக்கணும், அவள்கிட்ட சரணாகதி அடையணும், அவளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், அவளுக்கு ஸ்துதி பண்ணணும். அவளை உபாசனை பண்ணினால் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த மனசுல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அத்தனை இருட்டையும் விலக்கி நமக்கு இருளை எல்லாம் போக்கி வெளிச்சத்தை உண்டாக்குவாள். இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்துல நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. தமோகுணம்ங்கிறது தான் அந்த இருட்டு, அந்த சோம்பல், அந்த இருட்டு. அப்படியே என்னடா இதுன்னு ஒரு மாதிரி, இதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழியில, ஆனா செய்யணுமேனு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யறதுங்கிற மாதிரியான ஒரு குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் 6 விதமான எதிரிகளாக பிரிச்சிருக்கு உள்ள. அந்த பிரிச்ச எதிரிகளை அம்பாள்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சு அவளை உபாசனை பண்ணினால் இதையெல்லாம் அவள் விலக்கி விடுவாள் அப்படின்னு சொல்றது. இதையேதான் கீதையிலையும் பகவான் சொல்றார். இங்க அம்பாளை சொல்ற மாதிரி அந்த பகவான் அவரை இது பண்ணி சொல்றார். தேசாமேவானு கம்பார்த்தம் அகமன் ஞானஜம் தமஹா. திரும்பவும் தமோ குணத்தை பத்தி பேசும் பொழுதுதான் அதே மாதிரி தமோ குணமாகப்பட்டது இப்படித்தான் விலக வேண்டும். முடிச்சுக்கோ, இப்படி அம்பாளினுடைய பாதத்தை பிடித்துக்கொள். பிடிச்சு வரும். அந்த அடர்ந்த இருட்டை போக்கடித்து விடுவாள் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. 171வது நாமமாக. 172 என்னன்னு பார்க்கலாம். ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டா. ஹல்லீச
லாஸ்ய சந்துஷ்டா. ஹல்லீசம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோலாட்ட குச்சி. இந்த கோலாட்டம் இது அடிப்போம்ல, கோலாட்டம்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த கோலாட்ட குச்சிக்கு பேரு ஹல்லீசம். ஹல்லீசம்னா அந்த கோலாட்ட குச்சி. அது எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்பெல்லாம் கோலாட்டம், கும்மி கோலாட்டம் இதெல்லாம் ஆடுவா. இன்னைக்கு காலத்திலேயே நாம சங்கீர்த்தனம் பண்ற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா கும்மி கோலாட்டம்லாம் இருக்கதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்க நவராத்திரியில எல்லாமும் இது நிறைய இருக்கு. எப்படி பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு இந்த பெண்கள் கோலாட்ட குச்சியை வச்சுட்டு ஆடுறா இல்லையா, அந்த ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு ஹல்லீசம்ங்கிறது கோலாட்ட குச்சி. லாஸ்ய அப்படின்னா, லாஸ்யம்னா பெண்கள் ஆடக்கூடிய டான்ஸ், அதுக்கு பேர் லாஸ்யம் அப்படின்னு பேரு. இது என்ன, பெண்கள் ஆடக்கூடிய டான்ஸுக்கு மட்டும் லாஸ்யம்னு பேரா? அப்ப ஆண்கள் ஆடக்கூடியதற்குன்னு ஒரு தனி பேர் இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்னா ஆமா இருக்கு. என்ன அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தாண்டவம். ஆண்கள் ஆடக்கூடிய டான்ஸுக்கு தாண்டவம்னு பேரு. ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம். இந்த ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம்னா அவ வீடுகள்ல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ருத்ர தாண்டவம், ஒரு நாள் ஆனந்த தாண்டவம், எப்படி வேணா நடக்கலாம். அந்த மாதிரி நம்ம பகவான் ஆடக்கூடிய தாண்டவம் சிவ தாண்டவம் சொல்றோமா இல்லையா? சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். சகசிராரத்துல இருக்கும் பொழுது அம்பாளோட சேர்ந்துண்டு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பாக்குறோம். பிரதோஷ வேளையில் அம்பாளும் சிவனும் ஆடக்கூடிய டான்ஸ் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது தனி. இதுல தனியா பெண்களுக்கு மட்டும் உண்டான அப்படின்னு அந்த லாஸ்யம்ங்கிறது பெண்களின் நடனம். அப்ப எதை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறா அப்படின்னு பார்த்தா, இவா ஹல்லீசம்ங்கிற வார்த்தையை போட்டு கோலாட்ட குச்சியை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறா. அப்ப கோலாட்ட குச்சியை வச்சுட்டு டான்ஸ் ஆடும்போது அதை கேட்டு அவ ரசிப்பலாம். அதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்ப கோலாட்டத்தை அடிச்சுண்டு, கோலாட்டத்தை வைத்துக் கொண்டு அடித்து கொண்டு சும்மா ஆளாளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறதுன்னு கிடையாது. தாளக்கிரமத்துடன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும், ஒண்ணு போல இருக்கணும். தாளக்கிரமத்துடன் ஏற்ற இறக்கம் தாளக்கிரமம் எல்லாம் ஒருத்தர் பாட்டு பாடுவா. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டான்ஸ் ஆட முடியும். அந்த தாளத்திற்கு தகுந்த மாதிரி கோலாட்டத்தை அடித்து கொண்டு தாளக்கிரமத்துடன் ஆடக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறாள். அப்படி சந்தோஷம் அடையும் பொழுது அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட சந்தோஷத்துல அவ என்ன மிதமிஞ்சிய சந்தோஷத்துல அப்ப இருப்பா. அப்ப நாம போய் அவளை நமஸ்கரித்தோமானால் நமக்கு எப்பேற்பட்ட நிலை ஆனந்தம் நமக்கு கிடைக்குங்கிறதையும் நாம யோசிக்கணும். அப்பேற்பட்ட தாயே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் கவி. 73வது நாமா ஹம்ச மந்தார்த்த ரூபிணி. ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி. இப்ப ஹம்ச பக்ஷின்னு பார்த்தோம்னா அது அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிடுவோம். இங்க ஆனா ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி அப்படின்னா மந்திர அர்த்தன்னு கொடுக்கறது. அப்ப யார் சொல்வா அப்படின்னா பரமஹம்சர்கள். அப்ப பரமஹம்சர்களால் உபாசிக்கப்படக்கூடியவள் இவள். பரமஹம்சர்கள் இவளை உபாசிப்பா. அப்ப அந்த பரமஹம்சர்கள் மந்திரங்கள் சொல்வா. அந்த பரமஹம்சர்களின் உபாசிக்கும் பொழுது மந்திரங்கள்லாம் சொல்வா இல்லையா? அந்த ஹம்ச மந்திரத்தின் மந்திரார்த்த அப்படின்னா மந்திர அர்த்த அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. மந்திரார்த்தனா அவர் அதனுடைய தத்துவார்த்தத்தை, அந்த தத்துவ அந்த மந்திர அவ சொல்ற அந்த மந்திரத்திற்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவ அர்த்தமாகவே அம்பாள் விளங்குகிறாள். அப்படி சொல்றா இதுக்கு அர்த்தத்தை. அதனால்தான் ரூபிணி அப்படின்னு கம்ப்ளீட் பண்றா அந்த வார்த்தைய. தத்துவா மந்திரார்த்த ரூபிணி, அந்த மந்திரத்திற்கு தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய ரூபமாக அவள் இருக்கிறாள். அப்போ உட்பொருள் வடிவினளாக அவள் இருக்கிறாள். யாருடைய உட்பொருள்? பரமஹம்சர்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரத்தின் உட்பொருளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. ஹானோபாதான நிர்முக்தா. அடுத்த நாமா ஹானோபாதான நிர்முக்தா. ஹான உபாதானன்னு பிரிக்கணும். அத ஹானோபாதான அப்படின்னு இருக்கிறத ஹான உபாதான அப்படின்னு பிரிக்கணும். உபாதானம் அப்படின்னா கொள்வது, ஹானம் அப்படின்னா தள்ளுவது. கொள்ளுதல் தள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்ளுதல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். தள்ளுதல்னா வேணான்னு தள்ளி விடுறது அப்படின்னு. ரெண்டும் டெட் அகைன்ஸ்ட், ஆப்போசிட்னு உங்களுக்கு புரியும். இதுல இருந்து என்ன அப்படின்னா அவளுக்கு போய் அம்பாளுக்கு போய் கொள்ளுதல் தள்ளுதல், இது வேணும்னு எடுத்துக்கிறது, இது வேண்டாம் எனக்குன்னு தள்ளுறது, இது மாதிரி எல்லாம் அம்பாள்கிட்ட ஒரு இது இருக்கு, குணம் இருக்கு அவளுக்கு.
அவளுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் கொள்றது தள்ளுறது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள், இதுல இருந்தெல்லாம் விலகி இருப்பவள் அப்படிங்கறத சொல்றது. அதாவது அப்பிரியத்தை, எனக்கு வேண்டாம் இது மேல பிரியமா இருக்கிறது சொல்றதுக்கு ஆப்போசிட் அப்பிரியம், பிடிக்காதது, பிரியம் இல்லாதது. அந்த பிடிக்காத விஷயத்தை எனக்கு வேண்டாம் நாம தான் தள்ளுவோம். சாப்பிடுற சாப்பாட்டுலயே அந்த மாதிரி பண்ணுவோம், ஒரு வான்கிற பொருட்கள்ல அந்த மாதிரி பண்ணுவோம். கலர் பிடிக்காது, இது பிடிக்காது, அது பிடிக்காது. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வேண்டான்னு ஒதுக்குவோம். அப்ப பிடிச்சத எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா இது மாதிரி எல்லாம் ஏதாவது அவளுக்கு இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது எல்லாவற்றில் இருந்தும் விலகி இருப்பவள், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவள். வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறது இருக்கா அவளுக்கு அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லாதவள். அடுத்த நாமா ஹர்ஷினி. 175 ஹர்ஷினி. ஹர்ஷம் அப்படின்னா சந்தோஷம். அப்ப ஹர்ஷினி அப்படின்னா ஆனந்தத்தை தருபவள், எப்பொழுதும் ஆனந்தத்தை தருபவள். ஆனந்தத்தை தருபவள் அப்படின்னா என்ன அர்த்தம், மகிழ்ச்சி அளிப்பவள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நித்தியானந்தமான முக்தி. என்ன ஆனந்தம், ஆனந்தம்னா என்ன, நமக்கு நமக்கு இன்னைக்கு வேணும்னு ஒரு பொருள் நினைச்சுட்டே இருந்தோம், அது கிடைச்சு விடுது, ஆஹா என்ன ஆனந்தம், பரமானந்தம், பிரம்மானந்தம். அப்படியா இல்ல, இன்னைக்கு சமைக்கிற சமையல்ல இன்னைக்கு எல்லாம் பர்ஃபெக்டா நமக்கு எல்லாம் வரணும், வந்து அதை இது பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு ஆஹா நன்னா இருக்கும் போது ஒரு சந்தோஷம் நம்ம மனசுல வருமே, அதுவா? இந்த மாதிரி சில்லறை ஆனந்தம் தான் கிடையாது. என்னன்னா முக்தி தராள் இல்லையா, அதுதான் ஆனந்தம். நித்திய ஆனந்தமாக இருக்கக்கூடிய முக்தியை தரக்கூடியவள், ஆனந்தத்தை தரக்கூடியவள்னா நித்திய ஆனந்தமாக இருக்கக்கூடிய முக்தியை தரக்கூடியவள். அப்படி ஒரு முக்தி தரக்கூடிய அம்பாளே தாயே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். 176வது நாமா ஹரிசோதரி. ஹரிசோதரி அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் சோதரி. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் அம்பாள் அவருடைய தங்கையாக பிறப்பெடுக்கிறாள். நந்தகோபனினுடைய வீட்டில், அதுதான் நந்தகோப கிருகே ஜாதா. இது கீதையில் தேவி மகாத்மியத்துல படிக்கிறவாளுக்கு எல்லாம் அது தெரியும். நந்தகோப கிருகே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா. இங்க யசோதாவின் கர்ப்பத்தில் சம்பவித்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபனின் வீட்டில் பிறந்த அந்த பெண்ணிற்கு சகோதரன். அப்படி சகோதரியாக, ஹரி சகோதரியாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறத காட்டுறது அந்த நாமா ஹரிசோதரி. ஹாஹா ஹூஹூ முகஸ்துத்யா. அடுத்த நாமா ஹாஹா ஹூஹூ முகஸ்துத்யா. ஹாஹா ஹூஹூ முகஸ்துத்யானா ஹாஹா ஹூஹூன்னு 2 கந்தர்வர்கள், அவர்கள் உத்தம கந்தர்வர்கள். அவளுக்கு பேரு 2 கந்தர்வர்களுக்கு பேரு ஹாஹா ஹூஹூ. அந்த 2 உத்தம கந்தர்வர்கள். இந்த கந்தர்வர்கள் நீங்க அவளுக்கு என்ன தனி கிரெடிட் கந்தர்வர்கள் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நன்னா பாட்டு பாடுவான். பாட்டு பாடுறதுல அவாதான் இருக்கிறதுலயே கிரேட். அதுவும் அம்பாளை புகழ்ந்து 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 அப்படி பாடக்கூடியவர்கள். அப்படி புகழ்ந்து அம்பாளை ஸ்தோத்திர பிரியை தானே எல்லாருமே. அப்ப புகழ்ந்து இன்னும் பாடக்கூடிய இந்த கந்தர்வர்களுக்கு துதி செய்யக்கூடியவள் ஹாஹா ஹூஹூ முகஸ்துத்யா. அப்ப முகஸ்துதி பாட, அம்பாளை பார்த்து புகழ்ந்து, முகஸ்துதினா புகழ்ந்து பாடுதல், புகழ்ந்து பாடக்கூடிய அந்த கந்தர்வர்களுக்கு அம்பாள் அருள் பார்க்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹானி விருத்தி விவர்ஜிதா. ஹானி அப்படின்னா குறைஞ்சுட்டே வருது, விருத்தி அப்படின்னா அதிகமாயிட்டே வருது, விருத்தி ஆறுது அப்படின்னு சொல்லுவோம். ஹானிங்கிற வார்த்தையை கூட பல பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காம இருக்கலாம். விருத்திங்கிறது எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த விருத்திங்கிறது அதிகமாக்குறது, விருத்தி ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது 2மே இல்லாதவள் அம்பாள். அம்பாளுக்கு குறைவு அதிகம், குறைஞ்சுட்டே போறது, அதிகமாயிட்டே போறது, கண்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே எப்படி வருது அப்போ? இது மாதிரி இருக்கு அவளுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு மட்டும் இருக்குன்னா என்ன? ஏன் நமக்கு மட்டும் இருக்கு அவளுக்கு மட்டும் இல்லை அப்படின்னா, இது கர்மாவினால் வரக்கூடியது. நம்ம கர்மாவை எடுத்துட்டு தானே இங்க பிறப்பே எடுக்கிறோம் நம்ம. இது எல்லாமே கர்மாவால் வரக்கூடியது. அம்பாள் கர்மாவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அதனால அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹையங்கவீன கிருதயா. அடுத்தது 179வது நாமம் ஹையங்கவீன கிருதயா. ஹையங்கவீனம் அப்படின்னா என்ன? புது பாலில் அப்ப எடுத்த நவநீதம். நவநீதம்னா என்ன? வெண்ணெய் புதுசா பால் கறந்து கடைஞ்சு
அப்ப எடுத்த அப்ப உடனே தயிர் துவச்ச உடனே அந்த தயிரை எடுத்து அப்ப எடுத்த ஆடு எப்படி வரும் வெண்ணெய் அப்படின்னா அது லகுவா இருக்குமா, ரொம்ப லகுவா இருக்கும், சீக்கிரமாக உருகக்கூடியது. அப்பேற்பட்ட மனசு அம்பாளுக்கு அப்படிங்கிறார். அப்ப ஹையங்க வீண ஹிருதயா, அப்பேற்பட்ட ஹிருதயத்தை கொண்டவள். அப்படிப்பட்ட வெண்ணெய் உருகிற மாதிரி அப்படி ஈஸியா அந்த வெண்ணெய் தான் சீக்கிரமா உருகுமா, அப்படி லகுவா இருக்கும். புதுசா எடுக்கப்பட்ட வெண்ணெய், அந்த வெண்ணெய் தான் லகுவா உருகும். அப்பேற்பட்ட ஹிருதயத்தை வெண்ணெய் உருகி புதுசா எடுக்கப்பட்ட வெண்ணெய் உருகிற மாதிரி உருகிற ஹிருதயத்தை கொண்டவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு சும்மா ஜோக்காவும் சொல்லலாம், இது உண்மையாவும் எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இன்னும் 2-3 பேர் என்ன கொடுக்குறாருன்னா, காத்தாலேருந்து நமக்கே தெரியாம நம்ம என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எழுந்ததுலே இருந்து உதயாஸ்தமனம் வரைக்கும் ஏதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு சாயந்தரம் விளக்கேத்தி அவள்கிட்ட அம்மா நீ ஏது அம்மா இல்லான்னு சொல்லி ஒரு சஹஸ்ரநாமத்தை சொன்ன உடனே காத்தாலேருந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் அவ மறந்து போயிடுவான். அப்படியே வெண்ண மாதிரி உருகிடுவான் அவளுடைய ஹிருதயம், நம்மள ரட்சிச்சுடுவோம். அப்பன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க, அப்ப காத்தாலேருந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு சாயந்தரம் சஹஸ்ரநாமம் பண்ணிடலாமா? அப்ப உன் மனசுல என்ன, ஏற்கனவே குறுக்கு புத்தி தான் இருக்கு. காத்தாலேருந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் அதுக்காக நமஸ்காரம் சஹஸ்ரநாமம் சொல்றேன் தான் நீ போவ. அப்ப இந்த மாதிரி யோசிச்சியானா உன்னுடைய எண்ணமே அப்படி இருக்கும். ஆனா உனக்கு தெரியாமல் தவறுகளும் நிகழ்கிறது, தெரிந்து அம்பாளை நீ பிடிக்கிறாய். இதுதான் இங்க இருக்கிற வித்தியாசம். உனக்கு தப்பு உனக்கு தெரியாம செய்யறான், தெரிஞ்சு நம்ம பண்ண போறது இல்லை இந்த தப்ப பண்ணணும்னு. சாயந்தரம் ஒன்னறியாம விளக்கேத்தி வச்ச உடனே சாயந்தர நேரம் அம்பாளை நீ இது பண்ணணும், உனக்கு சகஸ்ரநாமத்தை சொல்லி அம்பாளை நீ அம்பாளை அப்படியே நீ வர்ணிச்சுட்டு வர, அப்படியே அவகிட்ட உன் மனசை கொடுக்குற, அவளை நீ புகழ்ந்து பாடுற, புகழ்ந்து பாடும் பொழுது அவளை கண்ணு முன்னாடி அந்த மாதிரி வர்ணிக்கிற. அப்ப அந்த மாதிரி பாவனையில அவளை பாக்குற. அப்படி பார்க்கும் பொழுது கார்த்தால பண்ண தப்புக்கு சாயந்தரம் நான் இப்ப சஹஸ்ரநாமத்தை சொல்றேன் இது எல்லாம் போயிடும் நினைச்சுட்டா சொல்ல போறேன் கிடையாது. உனக்கு தெரியாமல் நடந்த தப்பு அது, தெரிஞ்சு நீ அவளை வர்ணிக்கிறாய், தெரிஞ்சு நீ அவளை புகழ்ந்து பாடுகிறாய், தெரிஞ்சு உன் மனசுக்குள்ள அவளை வச்சு அலங்காரம் பண்ணி அற்புதமா நீ அந்த காட்சியை காண்கிறாய். அப்பதான் அவ உருகுவான். அப்ப உருகும் பொழுது நீ பண்ண தப்பு எல்லாம் அவளுக்கு கண்ணிலேயே தெரியாது. ஐயோ பாவம் குழந்தை தெரியாது ஏதோ பண்ணிடுது அப்படின்னு அவ நினைச்சுப்பா. அப்படி உருகிடுவா. உருகி சகஸ்ரநாமம் நம்ம இப்படி உருகி சகஸ்ரநாமம் சொல்லணும். இப்படி அப்படி சொல்லிட்டா போரும், அவ உருகிடுவாங்கிறார். இப்படி சொன்னோம்னா போரும், அவ உருகிடுவா. அவ்வளவு அன்பு, அவ்வளவு இலகின மனசு, இலகின உள்ளம் அவளுக்கு, ஹிருதயம் அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் அவ இருப்பா அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல. இது கிருஷ்ணாஷ்டகமே இதுதான் சொல்றதா. நவநீதாதபி அதிகம் மிருது மம ஹிருதயம், ரொம்ப மிருதுவாக என்னுடைய ஹிருதயத்தில், நவநீதம் மாதிரி மிருதுவாக என்னுடைய ஹிருதயமாகிறது. பிரணம்ர ரக்ஷாயாம், அப்படி எத்தனை தவறுகள் வந்தாலும் அது ரட்சிச்சு விடும்னு கிருஷ்ணாஷ்டகத்துல கிருஷ்ணரே சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இததான் அப்பேற்பட்டவள் அம்பாள். அவளும் அப்படி ஒரு ஹிருதயத்தை வைத்துக் கொண்டிருப்பவள் அப்படிங்கிறத 179வது நாமா சொல்றது. 180வது நாமா ஹரி கோபாருணாம் சுகா. ஹரி கோபாருணாம் சுகா 180வது நாமம். இப்ப இந்திரகோபம்னு ஒரு பூச்சி, இந்திரகோபம் அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கான். எதுக்காக இப்ப என்னத்துக்கு இந்த பூச்சி எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூச்சி மழை காலத்துலதான் வருமா. அது எப்படி இருக்கும், எப்ப வரும் அப்படின்னா, இது ஆருத்ரா நட்சத்திரமும் மக நட்சத்திரத்திலையும் வரும். ஆருத்ரா நட்சத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்தன்னிக்கும் மக நட்சத்திரத்தன்னிக்கும் இந்த இந்திரகோபம்னு ஒரு பூச்சி, அந்த பூச்சி வரும். சரி, எப்ப? மழை காலத்தில். சரி, ஓகே. இந்த மழை காலத்துல வரக்கூடிய இந்த பூச்சி எப்படி இருக்கும்? நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கும், 8 காலோட இருக்கும். நல்ல சிகப்பு நிறத்தில் 8 காலோட இருக்கும். இந்த வர்ணனை எல்லாம் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த இந்திரகோபம் பூச்சிய மாதிரி சிவந்த ஆடையை அணிஞ்சுட்டு சிகப்பா இருப்பா அம்பாள். போச்சா? ஏற்கனவே விதவிதமான சிகப்புல அம்பாளை நாம கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இருக்கிற சிகப்பு என்னென்னலாம் சிகப்பு இருக்கோ அத்தனை சிகப்பு இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கு. இப்ப புதுசா இப்ப இந்திரகோப பூச்சி அது எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. சோ அது ஒரு கலர். அப்ப அது என்ன மாதிரி சிகப்பா இருக்கும் இப்ப அடுத்தது யோசிப்போம். இப்ப இன்னொரு புதுசா இன்னொரு ரெட் கலர், அந்த அந்த கலரான ட்ரெஸ்ஸ போட்டு இருக்கா அம்பாள் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறா. அது போட்டுக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவா அழகாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. 180வது நாமா.
181 லகாராக்கியா. 181 லகாராக்கியா. லகாராக்கியா அப்படின்னா அடுத்த எழுத்து. எல்லாம் இந்திரகோப பூச்சிய மாறின்னு சொல்லியாச்சா. அடுத்தது பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 10வது எழுத்து. 10வது எழுத்தாகிய லகார வடிவினல். 10வது எழுத்தாகிய லகார வடிவினல். லகாரம் அப்படிங்கிறது அந்த எழுத்தாகப்பட்டது தேவேந்திரனுக்கு உரிய பீஜமாயும். தேவேந்திரனுக்கு உரிய பீஜம். தேவேந்திரன் எப்படி சொர்க்கத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கானோ வச்சுட்டு இருக்கானோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா அம்பாள். அப்பேற்பட்ட வைத்துக் கொண்டிருக்கும் வடிவினள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. மறைதல் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் உண்டு. மறைஞ்சு இருந்துட்டு காரியத்தை பண்ணக்கூடியவள்னு அர்த்தம். மறைஞ்சு இருந்துட்டு கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டுன்னு அர்த்தம். மறைஞ்சுன்னா ஒளிஞ்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு காரியத்தை செய்யக்கூடியவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. 182வது நாமா லதா பூஜ்யா. 182 லதா பூஜ்யா. லதாங்கிறது சாதாரணமா வினயம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. வினயமாக இருக்கக்கூடியவள். வினயம்னா என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளா போனோம்னா பணிவு. ரொம்ப பணிவாக இருக்கக்கூடியது. பணிவாக உத்தமமான பதிவிரதா லட்சணம். அது பணிவா இருக்கிறது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பணிவா இருக்கான்னா அது ஒரு அதுல ஒரு கிராமர் ஒரு இலக்கணம்னு சொல்றோமோ இல்லையோ, பெண்ணிற்கே உரித்தான இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உத்தமமான பதிவிரதா லட்சணத்தில் ஒன்று அது பணிவாக இருத்தல். அப்படி பணிவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உத்தம ஸ்ரீகளால் பூஜிக்கப்படுபவள் யாரு? அம்பாள். பூஜிக்கப்படுபவள். சரி, இன்னொரு அர்த்தத்துக்கு போனோம்னா இப்ப வயல் வனம் இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல செடி கொடி இருக்கு. லதான்னா கொடி அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஏன் இது வயல் வனம் டைரக்டா கொடின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்கலாம். ஏன் இப்ப வயல் வனம் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது அங்க இருக்கிற கொடிகள், அங்க இருக்கிற தளிர்கள், அங்க விளையக்கூடியது இதால் அலங்கரிக்கப்படுபவள்ன்ற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. அப்ப எங்கேயாவது அந்த மாதிரி அலங்கரிச்சிருக்காளா அப்படின்னா ஆமாம், நெற்கதிரால வனதுர்க அப்படின்னு வனதுர்கா இருக்கா. வனதுர்கைக்கு நெற்கதிர்கள், இந்த கம்பங்கதிரு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுவா. பயிர் இதுல வயல்ல விளையக்கூடியதை வச்சுண்டு. அதனால வயல்ல வனத்துல இவைகளில் வளரக்கூடிய அப்படின்னு அதனால்தான் சொல்ற அந்த மாதிரி தளிர்களால் அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தையும் அது நமக்கு கொடுக்கிறது. 183வது நாமா லயஸ்தித்யுத் பவேஸ்வரி அப்படிங்கிறது 183வது நாமா. இது பிரளயத்துக்கும் ஸ்திதிக்கும் சிருஷ்டிக்கும் ஈஸ்வரியாக விளங்குபவள். பிரளயம் ஏற்படும் பொழுதும் அவள்தான் ஈஸ்வரி. ஸ்திதி சிருஷ்டிக்கும் அவள்தான் ஈஸ்வரி. காப்பாற்றும் பொழுதும் அவள்தான் ஈஸ்வரி. எல்லாத்திற்கும் அவள்தான் ஈஸ்வரி. ஏன் பிரளயத்தை முதல்ல சொன்னா? ஏன் பிரளயத்தை முதல்ல சொல்றோம்? ஏன் பிரளயம் அப்புறம் தானே வருது? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தானே வருது. ஏன் அதை முன்னாடி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, பிரளயத்தை முதல்ல கூறினா பிரபஞ்சம் அனாதி. இந்த பிரபஞ்சம் ஆதி அனாதி. ஆதினா முதல், அனாதினா இதுக்கு முதல்ல எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அனாதி. வெறும் பிரளயம் தான் இருந்தது, ஒண்ணுமே இல்லை. முன்னிருந்தே முன்னாடியே அது லயிச்சு போய் வெறும் பிரபஞ்சமா இருந்து திரும்பவும் அது தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதுனால அந்த பிரளயம்ங்கிறத முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இந்த மூன்றுக்கும் ஈஸ்வரியாக அவள் விளங்குகிறாள் அப்படிங்கறத அந்த 183வது நாமா சொல்றது. 184 என்ன? லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா. லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா. ரம்பா ஊர்வசின்னு தேவ மங்கைகள், தேவலோகத்துல இருக்கக்கூடிய மங்கைகள், அவெல்லாம் அங்க டான்ஸ் ஆடுறவான்னு உங்க எல்லாருக்கும் ரம்பை ஊர்வசி ரொம்ப அழகு, அப்பேற்பட்ட அழகில் உள்ளவர்கள். அவள்லாம் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவ தன் வாழ்க்கையே என்ன பண்ணுவாளாம்? அம்பாளுக்கு அர்ப்பணிச்சா. எப்படி அப்படின்னா, நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்திரனுக்கு எதிர்க்க ராஜசபையில அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, அவளை எப்பயும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரம்பை இருக்கா, ஊர்வசி இருக்கா. ஆனால்
இங்க என்ன சொல்ல வரான்னா, அந்த ரப்பையாகட்டும், ஊர்வசியாகட்டும், தேவலோகத்து கன்னிகைகள் எல்லோருமே அவ வந்து ராஜசபையில டான்ஸ் ஆடுறாளே தவிர, இப்ப மனசு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட உதாரணம் இவா 2 பேர் இவாள்லாம் பார்க்கும். அவ ஆடுற டான்ஸ பூரா அவ என்ன பண்ணுவானா, இத்தனையும் அம்பாளுக்கு அர்ப்பணிப்பதாகவே நினைத்து ஆடுவார்கள். அவ ஆடுறது அம்பாளுக்கு அர்ப்பணிப்பதாகவே நினைச்சு தாள கானத்தோடு நாட்டியம் ஆடுவா. அப்படி ஆடுற அவளுக்கு அதுதான் அம்பாளுக்கு அவ செய்யும் பூஜையாம். அப்படி தாளத்தோட நீ மணி அடிச்சு பூஜை பண்றல்ல, அந்த மணி தாளத்தோட நீ கீதம் சிராவயாமி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் பாட்டு பாடணும். நிருத்தியம் தர்சயாமின்னு இருக்கு, வா டான்ஸ் ஆடுவா. இது எல்லாமே அம்பாளுக்கு செய்யக்கூடியது. நீ உன்னுடைய பூஜையில் நீ செய்யக்கூடிய கடைசி சோடசோபச்சாரங்கள்ல வர்றதுல இதெல்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாமே இவர்கள் அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜையாகவே அந்த நர்த்தனத்தை ராஜசபையில் ஆட சொல்லும் பொழுது ஆடுறா அப்படின்னா, சந்தோஷமா வந்து ஆடுறான்னா அவ அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படின்னு அந்த பெண்கள் ஆடுவா. அந்த நாட்டியத்தை அப்படி அவர்கள் வந்து ஆடக்கூடிய அந்த மனசா அவளுக்கு தெரியாதா? அம்பாளுக்கு தெரியாது, லலிதாம்பிகைக்கு தெரியாதானா யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆடக்கூடிய அந்த நாட்டியத்தை கண்டு கழிப்பாள். ரொம்ப சந்தோஷமா பாப்பா. திரும்ப லாஸ்யம் லாஸ்யம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதுலயும் வருது. லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா, சந்தோஷா சந்தோஷம் அடைவாள். தரிசனம் தரிசனம் பண்ணுவாள், தரிசனம் பண்ணுவாள் அவர். அதை பார்த்து நான் சொல்லிட்டேன் ஈஸியா அதுக்கு அர்த்தம். லாஸ்யம் அப்படி அந்த தேவலோக ஸ்திரீகள் தன்னை அர்ப்பணித்து அவளுக்காகவே ஆடக்கூடிய அந்த நர்த்தனத்தை தரிசனம் செய்து சந்தோஷம் அடைவாள் அப்படிங்கிற வார்த்தையே இங்க போட்டிருக்காரு. அவ்வளவு ஒரு அற்புதமான நாமம் இது. அடுத்தது 185. லாஸ்யம்ங்கிறது பெண்களின் நடனம், தாண்டவம்ங்கிறது ஆண்களின் நடனம்னு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 185 லாபா லாப விவர்ஜிதா. லாப அலாப அப்படின்னு பிரிக்கணும். அடைய முடியாததை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இருக்கிறது கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ, இது எதுவுமே இல்லாதவள். இது ஏதாவது அவள்கிட்ட இருக்குமான்னா எதுவுமே அவகிட்ட இல்ல. ஆக வேண்டியதுங்கிறது அவளுக்கு உலகத்திலையும் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத கீதை சொல்லியிருக்கு. 186வது நாமா லங்கே தராஜ்ஞா. லங்கே தராஜ்ஞா ஜீவர்களுக்கு அப்பாற்பட்ட, ஜீவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்வரூபம் அவளது. அப்போ ஆஞ்ஞைக்கு ஆட்படாதவள். ஆஞ்ஞைனா நீ என்ன ஆர்டர் பண்ற, நீ கொடுக்கிற ஆர்டருக்கெல்லாம் அவ வந்து எங்கேயாவது கட்டுப்படுவாளா? அவ நீ ஆர்டர் பண்ணியானா அவ கட்டுப்படுவாளா? கட்டுப்படாதவள். அதே சமயத்தில் மீற முடியாத ஆஞ்ஞை செய்பவள். அப்படின்னா அவ ஆர்டர் பண்ணா உன்னால மீளவே முடியாது. அவ ஆர்டர் பண்ணாள்னா உன்னால மீளவே முடியாது. யார் வேணாலும் இந்த உலகத்துல எந்த ஜீவராசிகள் என்ன கட்டளை போட்டாலும் அந்த கட்டளைக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாள். ஆனா அவள் கட்டளை இட்டா நம்மளால மீள முடியாது. இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்துல சர்வானுல்லங்கிய சாசனா. சர்வானுல்லங்கிய சாசனாங்கிற ஒரு நாமம் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இத சொல்றது. 187வது லாவண்யசாலினி. லாவண்யம் அழகு. எப்பேற்பட்ட அழகு? கூட குறைச்சல் இல்லாத உயர்வான அழகு. எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு லாவண்யம் அழகு. ரொம்ப சௌந்தரியத்துடன் போற்றப்படுபவள். 188 லகு சித்திதாயை. அப்ப தன்னை அடையக்கூடியவர்களின் கோரிக்கையை எளிதாக நிறைவேற்றுவாள். அவளை வந்து சரணாகதியின் அடையறவாளினுடைய கோரிக்கைகளை எல்லாம் எளிதாக நிறைவேற்றுபவள். அஷ்ட சித்திகளையும் கொடுப்பவள். லகிமா, கரிமா, மகிமா அப்படின்னு இருக்குல்ல அஷ்ட சித்திகள். திடீர்னு நினைச்சா சின்னதாக முடியும், திடீர்னு நினைச்சா பெருசாக முடியும், திடீர்னு நினைச்சா அகலமாக முடியும், திடீர்னு நினைச்சா குண்டாக முடியும் அப்படின்லாம் நம்ம சொன்ன மொழி ஒவ்வொன்னுத்துக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அதை பார்த்திருக்கோம் நம்ம ஒரு நாள். அந்த மாதிரி அஷ்ட சித்தி 8 விதமான சித்திகள் அத்தனையும் அளிக்கக்கூடியவள். எளிதில் சித்திகளை, அதுவும் அவளை போய் சரணடைஞ்சிட்டா சீக்கிரமாவே ரொம்ப ஈஸியா அவள்கிட்ட சித்திகளை அடைந்து விட முடியும். லாக்ஷாரச சவர்ணாபாயை. லாக்ஷாரச சவர்ணாபாயை. இந்த லாக்ஷாரசம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குமே. இந்த லாக்ஷாரசம் லாக்ஷாரசம்னு எத்தானா ஸ்லோகத்துல பட்டத்திரி பாடி இருப்பாரே. ஸ்ரீபாத சப்ததியில அம்பாளினுடைய பாதத்தை 70 ஸ்லோகத்துல அவர் வர்ணிக்கிறப்போ எத்தனை இடத்துல லாக்ஷாரசத்தை வர்ணிச்சிருப்பார்.
அவ காலில் இருக்கக்கூடிய செங்குழம்பு திரவம். அந்த செங்குழம்பு திரவம் என்ன? அவளுக்கு இடக்கூடிய நலங்கு நம்ம ஈஸியா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த நலங்கு இடும்பொழுது காலினுடைய சைடு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செகப்பா இருக்கிற அந்த இதை வந்து நம்ம இடுவோம் இல்லையா, அந்த செங்குழம்பு திரவம் அதுதான் லாக்ஷாரசம். சவர்ணாபாயை, அந்த லாக்ஷாரச சவர்ணாபாயை அப்படின்னா அந்த லாக்ஷாரசம் காலில் அந்த நலங்கு இடக்கூடிய அந்த சிகப்பு குழம்பு போன்ற, திரும்பவும் வந்துட்டார், அது என்ன கலர்ல இருக்கு பழையபடி, அந்த போன்ற சரீரத்தோடு அதன் ஒளியோடு விளங்குபவள் சவர்ணாபாயை. அப்படி ஒரு காந்தியோடு அந்த சரீரத்தோடு விளங்கக்கூடியவள், அந்த சரீர காந்தி சரீர ஒளி அதோடு அவள் விளங்குபவள். அடுத்தது லக்ஷ்மணாக்ரஜ பூஜிதா. லக்ஷ்மணாக்ரஜன், லக்ஷ்மணனினுடைய அக்ரஜன் அப்படின்னா யார்? லக்ஷ்மணனினுடைய அண்ணா. லக்ஷ்மணனுக்கு அண்ணானா ராமனும் அண்ணாதான், பரதனும் அண்ணாதான். ஆனா இந்த இடத்தில் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது. ராமனால் பூஜிக்கப்பட்டவள், ராமனால் பூஜிக்கப்பட்டவள் லக்ஷ்மணாக்ரஜ பூஜிதாயை, ராமனால் பூஜிக்கப்பட்டவள். லப்யேதரா 191. லப்யேதரா. லப்யேதரா அப்படின்னா என்னன்னா, கர்மானுஷ்டானம் உபாசனை இவைகளால் அடையப்படக்கூடிய பலன்களை விட, கர்மா அனுஷ்டானம்னா நித்திய கர்மாக்கள், நித்தியம் நீ செய்யக்கூடிய கர்மாக்கள், காத்தால உன்னுடைய டியூட்டிஸ் என்னென்ன நீ பண்ணணும், நித்தியம் உனக்கு என்ன வேலை, பகவானுக்கு நீ செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன, அத கரெக்டா நித்திய கர்மாக்களை நீ செய்கிறாயா, செய்யற. அப்படி நீ செய்யற நித்திய கர்மாக்களை முடித்து விட்டு அம்பாளை உபாசனை பண்ற. இதனால நீ உனக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கிறது, அந்த பலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞான வடிவமாக இருப்பவள், அப்பாற்பட்ட ஞான வடிவமாக அவள் இருக்கிறாள். செயல்களால் அடையப்பெறும். இப்ப நம்ம கர்மான்னா செய்யறது, நம்ம செய்யற வேலை, நம்ம செய்யற வேலைகள், அதனால நீ வந்து என்ன, அதுக்கு கிடைக்கிற பலனை விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியவள் அவள். நீ வேதத்தை படிச்சாலோ இல்ல வேதங்கள்லாம் படிக்கிறது ஒரு கர்மா, அப்புறம் வேள்வி பண்றது, அது யாகங்கள்லாம் பண்றது ஒரு கர்மா, அப்புறம் ஆத்மாவையே ஆத்மாவினாலே ஆத்மாக்குள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றது. ஆனா ஆத்மாவை ஆத்மாவினால் அறிவதுன்ற ஒரு பாட்டு இருக்குங்கிற, அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க கூட தெரியல. யார் அப்படி போய் ஆத்மாவை ஆத்மாவிற்குள் பிரவேசித்து உபாசிக்கிறானோ பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு மட்டும் அந்த லைன் வந்து கிடைக்கும் அப்படின்னு, அந்த உண்மை ஸ்வரூபத்தை அம்பாளினுடைய உண்மை ஸ்வரூபத்தை அவனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. 192வது லப்த பக்தி சுலபா. லப்த பக்தி சுலபா அப்படின்னா பக்தியால் சீக்கிரம் அடைய முடியவள். லப்த பக்தி சுலபா அப்படின்னா பக்தி பண்ணா போறமே, அவளுக்கு ரொம்ப குஷி. அந்த பக்தியை எப்படி பக்தின்னா என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு முயற்சிண்டுதான் தவிச்சுண்டு அவகிட்ட எப்படி போடுறதுன்ற ஸ்டெப்ல நாமெல்லாம் ஒரு ஸ்டெப் போறோம் பின்னாடி வரோம், ஒரு ஸ்டெப் போறோம் பின்னாடி வரோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், நான் நிறைய ஸ்டெப் முன்னாடியும் போயிருக்கலாம். அப்படி பண்ணக்கூடிய பராபக்தியால், பரந்த பக்தியால் சீக்கிரமாக அடையக்கூடியவள். கீதையிலேயும் அதான் சொல்றது, பக்தியா மாம் அபிஜானாதி மாம் அபிஜானாதி அப்படின்னு அதுல சொல்றாரு. பக்தியால நாம எந்த அளவுக்கு அடைய முடியுமோ, பக்தியால் நாம எந்த அளவுக்கு அடைய முடியும் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு உன்னால பக்தி பண்ணினால் பகவானை அடைய முடியும்னா, பக்தி பண்ணினால் மட்டுமே நீ பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அது. அப்பேற்பட்ட பக்தி பராபக்தி, அந்த பக்தியினால் எளிதில் அடைய முடியும். அப்ப 193 என்னன்னா லாங்கலாயுதாயை. லாங்கலாயுதான கலப்பை அப்படிங்கிற ஆயுதம். இந்த கலப்பையை ஆயுதமாக கொண்டது யார்? கலப்பையை ஆயுதமா கையில வச்சுட்டு இருக்கிறது யாரு? பலராமன். அப்ப பலராமன் யாரு? ஆதிசேஷன் தான் பலராமனா வந்திருக்கான், அவதாரம் எடுத்திருக்கான். எப்படி இந்த கலப்பை, எதுக்கு அந்த கலப்பையை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த கலப்பை பூமியில போட்டு இவ வந்து வயல்ல அத வந்து யூஸ் பண்ணும்பொழுது அது பூமியை பக்குவப்படுத்தி தாவரங்களை செழிப்பாக விளைவிக்கிறதோ, அந்த மாதிரி யார் இவளை அண்டுகிறார்களோ,
யார் போய் அம்பாளை அண்டுகிறார்களோ அவா மனச பக்குவப்படுத்தி, அம்பாளாகப்பட்டவள் என்ன பண்ணுவளா, அவா மனச பக்குவப்படுத்தி ஞானம் விளையும்படி செய்கிறாள். அங்க எப்படி நல்ல தாவரங்கள், அற்புதமான தாவரங்கள் விளையும்படி அந்த கலப்பை செய்கிறதோ, நிலத்தை பக்குவப்படுத்துகிறதோ, அதே மாதிரி அம்பாளாகப்பட்டவள் அவளை அண்டுபவர்களின் மனதை பக்குவப்படுத்தி ஞானம் விளையும்படி செய்கிறாள், கலப்பையாக இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த நாமாக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான அர்த்தம். 194 லக்னசாமரஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவேஜிதாயே. நான் அந்த லைன் படிக்கும் போதே சொன்னேன் உங்ககிட்ட, இது ஒரே நாமா, பிரேக் எடுக்காம படிக்கணும்னு சொன்னேன். அதை படிக்கும் பொழுதே அதுதான் லக்னசாமரஹஸ்த. சாமரம் வீசுறதுன்னு சொல்லுவோம். சாமரத்தை எங்க வச்சுண்டு, ஹஸ்த கையில வச்சுண்டு வீசுவோம். இப்ப இந்த அம்பாளுக்கு யார் சாமரம் வீசறா அப்படின்னா ஸ்ரீ சாரதா. ஸ்ரீ சாரதான்னு ஒரே வார்த்தையை எடுக்கக்கூடாது. ஸ்ரீ தனியா, சாரதா தனியா. ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி, சாரதாங்கிறது சரஸ்வதி. அப்படி புரிஞ்சுக்கணும் அது. அப்போ கைகளில் சாமரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீ என்பவள் லக்ஷ்மியாக, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இவா 2 பேரும் சாமரம் வீசிட்டு இருக்கா. சாமரம் வீசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, சேவை பண்ணிட்டு இருக்கா. லக்ன சாமரஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை சேவை பண்ணிட்டு இருக்கா அம்பாளுக்கு. அப்போ ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும், அப்ப ஞானம் எங்க இருந்து கிடைக்கிறது, சரஸ்வதி கிட்ட கிடைக்கிறது. ஐஸ்வர்யம் எங்க இருந்து கிடைக்கிறது, லக்ஷ்மி கிட்ட இருந்து கிடைக்கிறது. அப்ப ஞான அம்பாளை நீ தரிசனம் பண்ணியானா, அவள்கிட்ட போய் உபாசனை பண்ணியானா, அவளை இறுக்கி பிடிச்சிட்டியானா, உனக்கு ஞானமும் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஜென்ரலா பேச்சு வழக்குல சொல்றது உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது வேற. சரஸ்வதி இருக்கிற இடத்துல லட்சுமி இருக்க மாட்டா, லட்சுமி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டா. எந்த வீட்டுல ஞானம் அதிகமா இருக்கோ அந்த வீட்டுல ஐஸ்வர்யம்ங்கிறது இருக்காது. இப்படி எல்லாம் சும்மா பேசிட்டே இருப்பா. ஆனா இங்க என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எங்க யாரு போய் அம்பாளை போய் புடிச்சுக்கிறாளோ போறோம், புடிச்சுட்டா போறோம், அந்த இடத்தில் ஞானமும் ஐஸ்வர்யம் ஒருங்கே இருக்கும், ஒன்று கூடி அந்த இடத்தில் அவளுக்கு அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒரு நாமா. சச்சாமர ரமாவாணி. சச்சாமர, சச்சாமர சாமரம் வீசக்கூடியவர்கள் ரமா வாணி. ரமா என்பது மகாலட்சுமி, வாணி என்பது சரஸ்வதி. சவ்ய தக்ஷிண சேவிதா. அப்பா, எப்பேற்பட்ட ஒரு சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய நாமாவும் அதுவே. 195 என்ன, லஜ்ஜாபத சமாராத்யா. லஜ்ஜா அப்படின்னா என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. லஜ்ஜைன்னா வெட்கம். அம்பாளுக்கு என்ன வெட்கம், அம்பாளுக்கு என்ன வெட்கம், அவளுக்கு ஒண்ணும் வெட்கம் கிடையாது. ஆனா நமக்குதான், நாம ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ஐயோ இது தப்பு அப்படின்னு ஒரு மாதிரி தோணும் இல்ல, ஒரு தயக்கம், ஒரு, அதுக்கு பேர் தான் வெட்கம். அதுதான் லஜ்ஜைங்கிறாருங்க. அந்த தப்பு பண்றதுக்கு பயப்படுவோம், அந்த பயம் வந்துடும். அச்சோ இது ஏதோ நம்ம பண்ணிட்டோம், அந்த பயம் வருதோ இல்லையோ, அதுதான் வெட்கம். இப்படிப்பட்ட அது ஒரு மாரல் ஃபியர். நம்ம பண்ணும் போதே கரெக்டா பண்றோமா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த வெட்கத்திற்கு என்ன இன்னொரு பெயர் கொடுக்கிறான்னா அந்த கரண தர்மம் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கிறது அதுக்கு. அந்த கரண தர்மம். அந்த கரணம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி உண்மையிலேயே அது தர்மம். அந்த மாதிரி நம்ம செய்யற வேலையை சரியில்லைன்னு நினைச்சு வெட்கப்படுறேமே, அதுவே ஒரு தர்மம் அப்படிங்கிறார். அதன் மூலம் எதுலையும் புத்திய செலுத்தாம, இப்போ எதுலையுமே நம்ம புத்திய செலுத்தாம அம்பாளையே ஏக்க சிந்தனையா நினைச்சுண்டு இருப்பவாள்லாம், நன்னா ஆராதிக்கிறவாள்லாம் இந்த மாதிரி வெட்கமெல்லாம் ஏற்படாதவா, கரெக்டா பர்ஃபெக்டா பண்ற அளவுக்கு அம்பாளவாள பண்ணிடுவா. அந்தர்யாமியா அம்பாள். ஏன் அப்ப ஏக்க சிந்தனையானா என்ன அர்த்தம், அந்தர்யாமியா அம்பாள் உள்ள உக்காந்துட்டு நாம பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதனால நாம எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும்ன்ற எண்ணமே வந்துடும். எண்ணம் எப்படி வரும், அது அவளையே கொடுத்துருவா. அவளை புடிச்சுட்டோம்னா அந்தர்யாமியா பகவான் அம்பாள் உள்ள இருக்காங்கிற எண்ணமே நமக்கு முதல்ல தெரியணுமோ இல்லையோ, அது தெரியறதுக்கு உள்ள அந்த சிந்தனையை அவள் கொடுத்து விடுவாள். அந்த சிந்தனையை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு பண்ண மாட்டோம். வெட்கம்ங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போகும். எந்த செயல்களையும் உனக்கு செய்ய விடாது. அப்படி உன்னை வழி நடத்துபவள் அம்பாள். லஜ்ஜாபத சமாராத்யா. அடுத்தது 196 லம்பட்டா. லம்பட்டானாக்க மாயை அப்படிங்கிற அவித்யை போக்கக்கூடியவள். அவித்யை, மாயை அப்படிங்கிறது ஒரு அவித்யை, அஞ்ஞானம். இந்த அவித்யா அம்பாளுக்கு வசப்பட்டு இருக்கும். இந்த அவித்யா அம்பாளுக்கு வசப்பட்டு இருக்கு, அதனாலதான் அதை போக்குபவள். அவளால மட்டும்தான் அதை போக்க முடியும். லகுலேஸ்வரி. இந்த பிருத்திவி ஜகத்து
இப்ப அம்பாள் தான் சிவரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் இருந்துட்டு ஸ்திதி சம்ஹாரம் இதையெல்லாம் பண்றா. அப்போ அவ ல குலேஸ்வரி அப்படின்னு அதை பிரிக்கலாம். லாங்கிற நாமால நம்ம இருக்கிறோம். லா குல ஈஸ்வரி, குலத்திற்கெல்லாம் ஈஸ்வரியாக விளங்குபவளாக அவள் இருக்கிறாள். இந்த பிருத்திவிக்கு, இந்த ஜகத்திற்கு, எல்லாவற்றிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 198 லப்தமானா, 198 லப்தமானா. இப்ப பிறக்கும் போதே எல்லா பிராணிகளும், இப்ப பிறக்கிற பிராணிகள் எல்லாம், எல்லா ஜீவராசிகளும் என்ன, நான் என் இது அப்படிங்கிற அகங்காரத்தோட தான் பிறக்கிறதாம். எல்லாமே அப்படிங்கிற அகங்காரத்தோட தான் பிறக்கிறான். எல்லா ஜீவராசிகளும் அப்படிங்க நான் எனதுங்கிற அகங்காரத்தோட தான் பிறக்கிறான். அந்த அகங்காரத்துக்கு அடிப்படையாவே அவதான் இருக்கா. இத உள்ளுக்குள்ள முதல்ல வர்றதே காரணம் அவள் தான். முதல்ல பிறப்பிக்கிறதே அவதானே பண்றா. அதை பண்ணும் பொழுது அந்த அடிப்படையாவே அவதான் இருக்கா. அவதான் இருக்கா. இத மாதிரி பண்றோம், நான் எனதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. அவ இருக்கா உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது, இதையெல்லாம் நம்மளை விட்டு, இந்த மாயை எல்லாம், நான் எனதுங்கிற இந்த அகங்காரம் எல்லாம் நம்மை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமா 198 லப்தமானா. லப்த ரசா, லப்த ரசா அப்படிங்கிறது 199. பரமானந்தத்தை அடைந்தவள், பரம ஆனந்தத்தை அடைந்தவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து, அவளே ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து வேண்டுபவர்களுக்கு ஆனந்த ஸ்வரூபத்தை கொடுப்பவள், வேண்டுபவர்களுக்கு ஆனந்த ஸ்வரூபத்தை கொடுப்பவள். அப்ப ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுன்னா எப்போ? சிவனுடன் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கும் அந்த நேரமே பரமானந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்வரூப பரமானந்த ஸ்வரூபியாக அவள் இருக்கிறாள். ஆனந்தத்தை வேண்டுபவர்களுக்கு, என்ன ஆனந்தம் நமக்கு? முக்தி தான் ஆனந்தம். அந்த முக்தியை வேண்டுபவர்களுக்கு அப்பேற்பட்ட பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். 200வது நாமா லப்த சம்பத் சமுன்ன, லப்த சம்பத் சமுன்னதிகி, லப்த சம்பத் சமுன்னதிகி. இப்ப சத்தியகாமம், சத்திய சங்கல்பம், சத்து சித்து போன்றவைகளால் இது எல்லாத்தாலும் விளங்கக்கூடியவள் அம்பாள். விசேஷமாக சம்பத்தை வச்சிருக்கா, விசேஷமா சம்பத்தை வச்சின்று சம்பத்தினுடைய உச்சியை அடைந்தவள். இதுல எல்லாம் விசேஷமா சத்தியகாமம், சத்திய சங்கல்பம், சத்து சித்து சச்சிதானந்தம் இப்படின்னு இதுல இப்படி விளங்கக்கூடியவள் விசேஷமான ஒரு சம்பத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய உச்சியையே அடைந்தவள். அப்ப வசத்தியான குணங்களை தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருப்பவள், அப்படி சம்பத்தின் உச்சியை அடைந்தவள். அப்பேற்பட்ட அந்த அம்பாளை நாம் வணங்குவோம். அவளுடைய நாமாக்களை நாம இதுவரைக்கும் 200 நாமா நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 100 தான் நமக்கு இருக்கு. அந்த 100ஐயும் நம்ம முடிச்சோம்னா திருசதி நமக்கு கம்ப்ளீட் ஆகும். கூடிய சீக்கிரத்தில் அதை நம்ம முடிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.